ஆல்பா தான். அது அவகிட்ட பேய்கிட்ட கிடையாதுடா. ஒரு சின்ன கிராமத்துல நம்ம படத்தோட கதாநாயகன் வந்து ஒரு கேபிள் டிவி ஆபரேட்டரா வேலை செய்யறாருங்க. அவருக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் நடக்குது. கூட இருப்பாங்களா 2 ஃப்ரெண்ட்ஸ். அவங்கன்னா வந்து டேய் கல்யாணம் ஆனோனையுமே பொண்டாட்டி வந்து நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும்டா, ஆல்பா மேனா இருக்கணும் அப்படின்னு ஏத்தினா விடுறாங்க. அவங்க 2 பேரும் பொண்டாட்டிங்களை எப்படி மிரட்டுறாங்க, எப்படி நடத்துறாங்கங்கிற விஷயத்தையும் காட்டுவாங்க. நம்ம கதாநாயகனுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் நைட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா 9 மணி ஆனோன்னுமே தான் மனைவி வந்து டிவி முன்னாடி போயிட்டு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து அன்னைக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாள் நைட்டுமே பாத்தீங்கன்னா 9 மணி ஆனோன்னுமே சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சீதா லட்சுமின்னு ஒரு சீரியல் ஓடுது. நம்மாலோ போயிட்டு டிவியை மறைச்சாலோ இல்ல இதை ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு மிரட்டினாலோ அவங்க ஒரு பேயா மாறிடுறாங்க. சாதாரணமான இல்ல, அந்த சீரியலை வந்து பார்க்க தடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க அடி பொழந்து எடுத்துருவாங்க. இது இவருக்கு மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா அந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே இப்படிதாங்க நடக்குது. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட மனைவியும் பாத்தீங்கன்னா 9 மணி ஆனோன்னு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி என்னதான் ப்ராப்ளம், அப்படி அந்த சீரியல்ல என்னதான் இருக்கு, ஏன் இப்படி பேய்த்தனமா பாக்குறாங்க, ஹஸ்பண்டோட நிலைமை என்ன ஆகுது, இதை எப்படி சால்வ் பண்றாங்க தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. 2025 தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஓடிடில இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். இது ஒரு தெலுங்கு படம் தாங்க. தமிழ் டப்ல இருக்கு. ஜியோ ஹாட்ஸ்டார்ல இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. தமிழ் டப்பிங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. டைலாக்னா நல்லா எழுதிருக்காங்க. படம் செம்ம காமெடியாவும் போகும். இது ஒரு ஹாரர் படம் தாங்க, பேய் படம் தான். பிரவீன்ங்கிறவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. போரே அடிக்கல, நல்லா விறுவிறுப்பா போச்சுங்க. நல்லா காமெடியாவும் தான் இருந்துச்சு. ஆனா இந்த படத்தோட கான்செப்ட் பாத்தீங்களா, அந்த சீரியலை வச்சு எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த டைரக்டருக்கு அந்த சீரியல் மேல என்ன ஒரு கடுப்புன்னு தெரியல, பர்சனல் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல, வச்சு செஞ்சுட்டாருங்க. படத்தோட இன்ட்ரோல் சீன் தான் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, செம்ம ட்விஸ்டா இருக்கும். இப்படிதான் இருக்குமான்ட்டு. படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஊரே சேர்ந்து பேயை ஏமாத்துறானுங்க. நல்லா இருக்கு இந்த படம். படத்துல நடிச்சிருக்கவங்க எல்லாமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. படத்தோட டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பேய்க்கு வர அந்த மேக்கப் விஎஃப்எக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பாக்குறதுக்கு நல்லா தத்துரூபமா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி மேக்கப் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. படத்துல வந்து சமந்தா வந்து ஒரு கேமியா ரோல்ல பண்ணிருக்காங்க. கேமியா ரோலுக்கு இந்த ஸ்டோரிக்கும் நல்ல ஒர்த்தா தான் இருந்துச்சு. சரிப்பா, வீக்கெண்ட்ல ஒரு ஹாரர் படமாவும் இருக்கணும், அது காமெடியாவும் இருக்கணும், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியில இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு.